Sixth chapter trigonometry exercise 6.1 seventh question first question பார்க்கலாம். If sin theta plus cos theta equal to root 3 then prove that tan theta plus cot theta equal to 1. sin theta plus cos theta equal to root 3 இருக்கும்போது tan theta plus cot theta equal to 1ன்றதை prove பண்ண சொல்கிறாங்க. சரியா? ஃபஸ்ட்டு நாம் இதை எழுதிக்கலாம். sin theta plus cos theta equal to root 3 இருக்கு இல்லையா? இதை நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன ஆகும்னா sin theta plus cos theta the whole square equal to root 3 square. என்ன ஃபார்முலா? a plus b whole square ஃபார்முலா இல்லையா? sin thetaன்றது a equal to sin theta, b equal to cos theta. அப்போ a plus b whole square ஃபார்முலா என்ன? a square plus 2ab plus b square இல்லையா? இப்போ இந்த ஃபார்முலாவில் நாம் அப்ளை பண்ணிடலாம். ஏக்கு பதிலாக சைன் தீட்டா, பிக்கு பதிலாக காஸ் தீட்டா போடணும். சரியா? அப்போ இங்கே ஃபஸ்ட் என்ன இருக்குது? இங்கே ஏ ஸ்கொயர் இருக்குது. அப்போ என்ன பண்ணும்? சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2ab, 2ஏன்றது சைன் தீட்டா, பி காஸ் தீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர், பின்றது காஸ் தீட்டா இல்லையா? அதனால் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதும். ஈக்குவல் டு ரூட் 3யோட ஸ்கொயர் என்ன வரும்? ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 3 வரும். அதாவது ரூட் 3 இன்ட்டு ரூட் 3னா என்ன வரும்? ரூட் 9 வரும். 9க்கு ரூட் எடுத்தால் 3 வரும். சரியா? அதை தான் நம்ம இங்கே போடுறோம், 3ன்னு போடுறோம். இப்போது சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஃபார்முலா என்ன வரும்? சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ என்ன? 1. அப்போது இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக நம்ம 1 போடுறோம். ப்ளஸ் இந்த 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா போடணும். ஈக்குவல் டு இந்த 3 போடணும். இது வரைக்கும் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு இந்த 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதிட்டு இந்த 1 ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகிறோம். அப்போ மைனஸ் ஆகிடும். 3 மைனஸ் 1ன்னு வரும். என்ன வரும்? 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா ஈக்குவல் டு 3 மைனஸ் 1 என்ன வரும்? 2. சைன் தீட்டா காஸ் தீட்டா ஈக்குவல் டு இந்த 2 ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது டிவைட் ஆகும். இங்கே மல்டிப்ளையில் இருக்குது. அப்போ என்ன வரும்? இங்கே 2/2ன்னு வரும். இந்த 2 கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன வரும்? 1ன்னு வரும். அப்போது சைன் தீட்டா காஸ் தீட்டாவோட வேல்யூ என்ன? 1. இதை தான் நாம் யூஸ் பண்ண போகிறோம். சரியா? இப்போது கொஷினில் தென் ப்ரூவ் தட்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை எடுத்துப்போம். அதை எழுதிக்கலாம். tan theta plus cot theta equal to 1. இதை தான் நாம் இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம் இல்லையா? இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? tan theta plus cot theta இருக்கு. அதை தான் நாம் 1ன்னு ப்ரூவ் பண்ணணும். இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு 1ன்னு ப்ரூவ் பண்ணணும். tan thetaவோட ஃபார்முலா என்ன? tan thetaவை எப்படி எழுதலாம்? sin theta by cos thetaன்னு எழுதலாமா? அதை இங்கே எழுத போகிறோம். sin theta by cos theta ப்ளஸ் cot thetaவை எப்படி எழுதுவோம்? இதை ஆப்போசிட்டில் எழுதணும். அப்படியே ரெசிப்ரோக்கல். cos theta by sin theta, cos theta by sin theta ஈக்குவல் டு, இப்போ நாம் எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுக்கும்போது காஸ் தீட்டா சைன் தீட்டா டினாமினேட்டரில் வரும். இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். இப்படி சைன் தீட்டாவையும் மல்டிப்ளை பண்ணோம், காஸ் தீட்டாவையும் மல்டிப்ளை பண்ணோம். இப்போ சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா என்ன வரும்? சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் தீட்டா. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ என்ன? 1 இல்லையா? அதை தான் இங்கே போட போகிறோம். 1/cos theta sin theta ஈக்குவல் டு 1/, இங்கே என்ன இருக்குது? காஸ் தீட்டா சைன் தீட்டா இருக்குது இல்லையா?
ஆனால் ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சோம் காஸ் தீட்டா சைன் தீட்டானாலும் சைன் தீட்டா காஸ் தீட்டானாலும் ஒன்று தான். அதோட வேல்யூ என்ன 1 இல்லையா, அதை தான் இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். சைன் தீட்டா காஸ் தீட்டாக்கு பதிலாக என்ன பண்ணணும், 1 பண்ணணும். 1/1 என்ன வரும், 1 தான். சரியா? அப்போது ஈக்குவல் டு இது என்ன எழுதணும், ஆர்ஹெச்எஸ் ரைட் ஹேண்ட் சைடு லாஸ்ட்டில் என்ன எழுதணும், எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் எழுதிட்டு ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதணும். இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? செகண்ட் சம், if √3 sin theta minus cos theta equal to 0, then show that tan 3 theta equal to 3 tan theta minus tan cube theta by 1 minus 3 tan square theta அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் √3 sin theta minus cos theta equal to 0ன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. அதை வச்சு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, tan 3 theta equal to 3 tan theta minus tan cube theta by 1 minus 3 tan square thetaவை ப்ரூவ் பண்ணணும். சரியா? அப்போ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். √3 sin theta minus cos theta equal to 0 இருக்கு இல்லையா, இதுல இருந்து நாம என்ன பண்ணணும், இதை என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இதை √3 sin thetaவை லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே வச்சுக்கலாம். இந்த மைனஸ் காஸ் தீட்டா ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது என்ன ஆகும், பிளஸ் ஆயிடும் இல்லையா, அப்போ காஸ் தீட்டான்னு வரும். இப்போ இந்த சைன் தீட்டா இருக்கு இல்லையா, அது அங்கேயே இருக்கு, அதே பிளேஸ்ல இருக்கு. சரியா? இப்படி எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவா எழுதிக்கலாம். √3 sin தீட்டா இருக்கு இல்லையா, இப்போ இந்த காஸ் தீட்டா வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா டிவைட் ஆகும். அப்போ இந்த பிளேஸ்ல இங்க என்ன இருக்கும், ஒண்ணுமே இருக்காது இல்லையா, அப்போ 1ன்னு போகும். இது புரிஞ்சுதா? இப்போ என்ன பண்றோம்னா, இந்த சைன் தீட்டா பை காஸ் தீட்டாவை லெஃப்ட் ஹேண்ட் சைடே வச்சுக்கிறோம். இந்த √3 என்னவா இருக்கு, இங்க மல்டிப்ளைல இருக்கு. அப்ப ரைட் ஹேண்ட் சைட் போனா என்ன ஆகும், டிவைட் ஆகும். அப்ப என்ன வரும், 1/√3ன்னு வரும். சைன் தீட்டா பை காஸ் தீட்டா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். tan தீட்டாவை எப்படி எழுதலாம், சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு எழுதுவோம் இல்லையா. அப்போ இங்க சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு இருக்கு, அப்ப என்னன்னு எழுதுவோம், இங்க tan தீட்டான்னு எழுதலாம். tan தீட்டா ஈக்குவல் டு 1/√3. நாம டேப்லர் காலம் படிச்சோம் இல்லையா இன்ட்ரடக்ஷன்ல, அதுல அந்த டேப்லர் காலம்ல டேனோட எந்த டிகிரிக்கு வந்து 1/√3 வரும், 30 டிகிரிக்கு தானே வரும். அதை தான் நாம இங்க எழுதணும். tan தீட்டாக்கு பதிலா 30 டிகிரி போகணும். ஈக்குவல் டு 1/√3. tan 30 டிகிரி ஈக்குவல் டு 1/√3னா தீட்டாவோட வேல்யூ என்ன, 30 டிகிரி. இதுக்கு நேரம் இருக்கிறத எழுதிக்கணும். நம்ம தீட்டாவோட வேல்யூவை இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா, கிவன் கொடுத்துருக்காங்களே, இஃப்னு போட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுல இருந்து தீட்டா வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். ஏன் கண்டுபிடிச்சோம்னா, இந்த இந்த ஷோ தட்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுல நாம இப்போ அந்த தீட்டாவோட வேல்யூ 30 டிகிரின்னு கண்டுபிடிச்சோம்ல, அதை நாம அதுல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். புரிஞ்சுதா? இப்போ இந்த ஷோ தட்டுன்னு கொடுத்துருக்கிறத நாம எழுதிக்கலாம். tan 3 theta equal to 3 tan theta minus tan cube theta by 1 minus 3 tan square theta. இதுல tan 3 thetaன்றது LHS லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கு. இந்த வேல்யூ, இந்த டேர்ம் வந்து RHSல இருக்கு. நாம இதுல ஃபர்ஸ்ட் LHS எழுதிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கு, tan 3 theta இருக்கு இல்லையா, அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். tan 3 theta இருக்குல்ல, 3 into தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சோம்ல, அது போடணும். 30 டிகிரி ஈக்குவல் டு tan 3 into 30 எவ்வளோ, 90. tan 90 டிகிரி என்ன வேல்யூ, அன்டிஃபைன்டு. அன்டிஃபைன்டை நாம இன்ஃபினிட்டி அப்படின்னு இந்த மாதிரி எழுதுவோம் இல்லையா, அதை எழுதிக்கலாம். இது வந்து LHS, நம்ம LHS கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இப்போ RHS எடுப்போம். ரைட் ஹேண்ட் சைடு RHSல என்ன இருக்கு, இந்த இருக்கு இல்லையா இந்த டேர்ம், அதை எழுதிக்கலாம். 3 tan theta minus tan cube theta by
1 minus 3 tan square theta. இப்போ RHSல என்ன வருதுன்னு பார்க்கணும். சரியா? 3 tan theta. 3 tan theta எவ்வளோ? 30 degree. Minus tan cube thetaக்கு பதிலா 30 போடணும். 30 degree by 1 minus 3 tan square 30 degree. thetaக்கு பதிலா 30 degree. இப்போ இந்த tan 30 degree இருக்கு இல்லையா, அந்த tan 30 டிகிரிக்கு பதிலா நம்ம இங்க கண்டுபிடிச்சோம் இல்லையா 1/√3ன்னு, அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஈக்குவல் டு 3 tan 30 டிகிரிக்கு என்ன வேல்யூ வந்தது? 1/√3. இதை பிராக்கெட்ல போடணும். மைனஸ் tan cube theta, இங்க theta வந்து 30 டிகிரி. சரியா? அப்ப என்ன வரும் இங்க? அப்ப இங்க என்ன வரும்? tan 30க்கு 1/√3 போடணும் இல்லையா? 1/√3 இங்க கியூப் இருக்கிறதால இங்க கியூப் போட்டுக்கணும். பை 1 minus 3 tan square 30 degree. அப்போ tan 30க்கு 1/√3, இங்க ஸ்கொயர் இருக்கிறதால நம்ம இங்க ஸ்கொயர் போடணும். ஈக்குவல் டு 3 into 1/√3 என்ன வரும்? மேல நியூமரேட்டர்ல மல்டிப்ளை பண்ணணும். 3 into 1 3 வரும். 3/√3 மைனஸ் இங்க 1/√3 தான் ஹோல் கியூப். அப்படின்னா என்ன மீனிங்? 1/√3 into 1/√3 into 1/√3ன்னு அர்த்தம். நியூமரேட்டர்ல 1 into 1 into 1 வந்து 1 பை இந்த இடத்துல டினாமினேட்டர்ல √3 into √3 வந்து 3 வரும். அதாவது √9 வரும். அதுக்கு ரூட் எடுத்துட்டா 3 வரும். அப்போ 3√3ன்னு வரும். புரிஞ்சுதா? இதை தான் நாம இங்க எழுத போறோம். 1/3√3 பை டினாமினேட்டர்ல 1 minus 3. இந்த 1/√3 ஸ்கொயர் என்ன வரும்? நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சதுதான். 1/√3 ஸ்கொயர் இங்க நியூமரேட்டர்ல 1 into 1 1, √3 into √3 3 வரும். அப்ப இங்க என்ன வரும்? 1/3ன்னு வரும். இப்போ இந்த 3யும் கேன்சல் ஆயிடும். நியூமரேட்டர்ல 3/√3 மைனஸ் 1/3√3 அப்படியே எழுதிக்கலாம். பை டினாமினேட்டர்ல இங்க என்ன இருக்கு? 1 minus 1ன்னு இருக்கு. 1 minus 1. சரியா? ஈக்குவல் டு 3/√3 minus 1/3√3 by 1 minus 1 0ன்னு வரும். சரியா? ஈக்குவல் டு இங்க என்ன வரும்? எனிதிங் டிவைடட் பை 0 என்ன வரும்? அன்டிஃபைன்ட். அன்டிஃபைன்ட் நாம இன்ஃபினிட்டின்னு எழுதுவோம் இல்லையா? அதுதான். ஈக்குவல் டு RHS. நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் என்ன ஆன்சர் வந்தது? இதே ஆன்சர் தானே வந்தது. அதனால LHS ஈக்குவல் டு RHS போட்டுட்டு ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதும். இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்?